வணக்கம். பாரம்பரிய மருத்துவ தொகுதியில் இன்று நாம் பார்க்கப்படும் மருந்து தலைப்பு எதுன்னா உணவே மருந்து. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உணவே மருந்து, மருந்தே உணவு அது சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. உலகத்திலேயே மருந்துகளை உணவாக கொள்ளுகின்ற ஒரு முறை உண்டுன்னா அது இந்தியாவில் மட்டும்தான், குறிப்பாக தமிழ்நாட்டில். இங்கே பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகள் எல்லாமே மூலிகை மருந்துகள் கலக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் உணவே கிடையாது, மருந்துகளே கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு முன்னோர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த உணவே மருந்து பற்றி வள்ளுவர் சொல்கிறான்னா, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்குன்னு சொல்கிறாரு. இந்த உடலுக்கு தேவையான உணவு விஷமில்லாத உணவாக, உடலுக்கு ஊறு செய்யாத உணவாக எடுத்துக்கொண்டால் இந்த உடலுக்கு நோய் வராது. அப்போது நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு மருந்தாக இருக்கணும். எப்படி நம்ம உணவை பயன்படுத்தி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்து கொண்டு இருந்தோம்னா, இப்போ பார்க்குறீங்க, நீங்கள் வீட்டில் குழம்பு வைக்கிறீங்க. எடுத்தோடனே நம்ம குழம்பு வைக்க மாட்டோம். ஒரு சாம்பார்னால் ஒரு தோரம்பருப்பு வைப்போம். அந்த தோரம்பருப்பில் வெங்காயம் போடுவோம், கடுகு தாளிப்போம், கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுவோம். இவை எல்லாமே மூலிகைகள் தான். இந்த மூலிகை எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம். இந்த வெங்காயம் அப்படி எடுத்திங்கன்னா, இந்த வெங்காயத்தில் கந்த சத்து அதிகம் இருக்குது. அது கூட உடலுடைய வளர்ச்சிக்கு உண்டான மூலக்கூறுகள் அதிகம் உள்ள மூலிகை வெங்காயம். இந்த வெங்காயத்து சத்து உடலுக்கு எப்படி பயன்படுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய உணவுகளில் தீங்கு ஏற்படும். இந்த தீங்கு சருமத்தில் அலர்ஜியெல்லாம் ஏற்படுத்தும். இந்த மாதிரி சருமத்தில் அலர்ஜிகள் ஏற்படாமல் பார்க்குறதுக்கு வெங்காயத்தில் இருக்கிற சல்பர் உதவி செய்யுது. அதுதான் நம்ம உணவில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். அடுத்தபடியாக கடுகும் அதே மாதிரி தான். நம்ம செய்யக்கூடிய உணவுகளில் நச்சுக்கள் ஏதேனும் கலந்திருந்தால் இந்த கடுகு தாளிப்பு மூலம் சேர்க்கும் போது அந்த நச்சுக்கள் நீக்கப்படுகிறது. அதே மாதிரி நம்ம இஞ்சி சேர்த்துப்போம். இஞ்சி உடைய குணம் என்னென்னா, வயிற்றுக்குள் ஏற்படும் அமிலங்களில் குறைபாடுகள் ஏற்படும். அந்த அமிலத்தை சுரக்க வேலையை இஞ்சி செய்யுது. அதே மாதிரி உடலில் இந்த அமினோ ஆசிட் தான் உடல் இயக்கத்தை தூண்டுது. இந்த அமினோ ஆசிட் இயற்கையாக சுரக்கணும்னு சொன்னால் வயிற்றுப்பகுதிகளில் சரியான இயக்கம் நடைபெறணும். இந்த வயிற்றுப்பகுதியில் இயக்கம் சரியாக நடைபெற வேண்டும் என்றால் இஞ்சியை பயன்படுத்தணும். பெரியவங்க அதுக்காக தான் இஞ்சியை உணவில் சேர்க்க சொல்லிக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் அசைவம் சாக்கும் போது இஞ்சி, பூண்டு, மிளகு சேர்க்காம இருக்க மாட்டாங்க. இந்த இஞ்சி, பூண்டு மிளகு சேர்க்க காரணமே, நீங்கள் உண்ணும் உணவு உடலில் உள்ள இயக்கங்களையோ அந்த உயவு நீர்களையோ குறைக்கக்கூடாது, ஆரோக்கியத்தை தூண்டணுன்றதுக்காகவே இஞ்சியை சமையலை சேர்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக பூண்டை பற்றி பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய கிருமிநாசினி சொல்லுவாங்க. கேன்சர் செல்களை கட்டுப்படுத்தும் சக்தி பூண்டு கொண்டு. இந்த பூண்டு உடைய குணம் என்னென்னா, வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய மூலிகை தான். ஆனால் உடலில் இருக்கிற எந்த வகையான கிருமிகள் இருந்தாலும் சரி, உடலுக்கு ஊறு செய்யும் கிருமிகள் உடலில் தோன்றி இருந்தால் அந்த கிருமிகளை எல்லாமே அடிச்சிட சக்தி பூண்டு கொண்டு. இதனால் நம்ம உணவில் சுவைக்காகவும் மருந்துக்கு உணவில் இருக்கிற நச்சுக்களை நீக்குவதற்காக பூண்டை பயன்படுத்துகிறோம். இந்த பூண்டுக்கு அடுத்தபடியாக மிளகு. இந்த மிளகுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா, நம்ம உண்ணும் உணவு ஜீரணிக்கப்பட்டு புளிப்புத்தன்மை அடைஞ்சிடும். புளிப்புத்தன்மை உடலில் அதிகமான நோய். நம்ம உடம்புல காரத்தன்மை 20% இருக்கணும், 25% அமிலத்தன்மை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆரோக்கியமான உடல். நம்ம உண்ணும் உணவில் மாவு சத்து, புளிப்பு சத்து உள்ள உணவுகள் அதிகமாக உட்கொள்ளும்போது உடல் அமிலத்தன்மை அடையும். இந்த அமிலத்தன்மை அடையும் பொழுது நோய்கள் உண்டாக கூறுகள் ஏற்படும். இந்த கூறுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் மிளகை உணவில் சேர்க்குறோம். இந்த மிளகை உணவில் சேர்க்கும் பொழுது உடலில் ஏற்படும் அமிலத்தன்மை கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால் உடலில் நோய்கள் உருவாகாமல் தடுக்கப்படுகிறது. அதுக்கு உண்டான மூலிகை தான் இந்த மிளகு. இந்த இஞ்சி, பூண்டு, மிளகு இது எதையுமே நம்ம உணவில் சேர்த்து கொண்டு வந்தோம்னால் நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். இவைகள் உணவாகவும் மருந்தாகவும் நம் பாரம்பரியத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த 3 இல்லாத எந்த உணவும் கிடையாது. தமிழர்கள் மரபு இல்லாமல் விஷயமே கிடையாது. இந்த மாதிரி உணவுகளை நம்ம உட்கொண்டு வந்தோம் என்றால் நோய்கள் வராமல் உடலை பேணி காக்கலாம். வருகால சந்ததிகளுக்கு இதை தெரியப்படுத்தி நாம் ஆரோக்கியம் வாழலாம், நம்முடைய சந்ததிகளை ஆரோக்கியமாக வாழ வைக்கலாம்.